ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேச இருக்கிற வார்த்தையின் மூலமாய், சத்திய வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தும்படியாய் எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே பாதம் பணிந்து உம்மிடத்திலே கேட்கிறோம் தகப்பனே. இதற்கு ஆவியானவர் தாமே எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்த முடியும். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்த நீர் தந்த ஆவியானவர் தான் எங்களை வழிநடத்த முடியும். தந்தையாகிய தேவனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறோம். தகப்பனாகிய தேவனே, வருவீராக. ஆண்டவரே, இந்த மண்ணோட்டை பொறுப்படுத்தி கொள்ளும். என்னிலே மாம்சமும் இரத்தமும் வெளிப்படாத வண்ணம் நீர் வேதத்தில் கூடாதவைகள் ஒருபோதும் என்னிலே காணப்படாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினால, இரத்தத்தின் அக்கினினால என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உடைய மன்னிப்பும் இரக்கமும் தாயமும் உடைய வல்லமையும் பலனும் ஆண்டவரே, உம்முடைய சத்தமும் சாரமும் உடைய வெளிச்சமும் பிரசன்னமும் ஆண்டவரே, நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே, என்னையும் உம்முடைய பிள்ளைகளும் லைவில் ஆண்டவரே இணைந்திருக்கிற சத்தியத்தை கேட்க இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் நிரப்பி ஆண்டு வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முதற்காரத்திலே கொடுக்கிறேன். தந்தையாகிய பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமம், குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையில நம்மோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு வரார். நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால், கர்த்தரோடு கூட ஆராய்ந்து பார்ப்போமானால், கிறிஸ்துவில் ஒரு மனதிலே இருக்கிறோமா, கிறிஸ்துவின் மனதிலே இருக்கிறோமா, அல்லது மற்றவர்கள் மனதிலே இருக்கிறோமா, மற்றவர்களுடைய மனங்களும் எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்கிறதா, கிறிஸ்து நமக்கு தந்த கற்பித்தவைகள் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சற்று ஆராய்ந்து நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு வெகு சீக்கிரத்தில் நமக்கு விடை கிடைத்துவிடும். விடை சீக்கிரத்தில் கிடைத்துவிடும். நம் மனம் எதை நாடுகிறது, நம் மனம் ஒவ்வொரு நாளும் எந்த மனங்களை நாடுகிறது, எந்த உள்ளங்களை தேடி போகிறது, எந்த உறவுகளை நாடுகிறது, எதன் மேலே பற்றுதலாக இருக்கிறது, எதை கவர்ந்து கொள்ள வேண்டும், எதை இழுத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது, தேவன் விலக்கினவைகளை சேர்க்க நினைக்கிறது, அவைகளை அணைக்க நினைக்கிறது, அதிலே பின்னி வாழ வேண்டும் என்று முற்களாயிருக்கிறதோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. தேவன் அவைகள் முள்ளுகள், அதுகள் கண்ணிகள், அது சுருக்குகள் என்று தேவன் விளக்கினவைகள், அவைகள் சாபத்தின் பிள்ளைகள் என்று தேவன் விளக்கினவைகள், தேவன் பேளியாட்கள் என்று விளக்கினவைகள், தேவனுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வை அறவே விரும்பாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை விரும்புகிறவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று விரும்புகிறவர்கள், அவைகளிலே நாம் ஒருமனமாய் இருக்கிறோமா, கிறிஸ்துவில் ஒருமனமாய் இருக்கிறோமா என்பது நம்மை காண்கிற தேவனுக்கு நன்றாய் தெரியும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் சமய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் அனுமதித்து அவைகளிலே நாம் எப்படி நிற்கிறோம் என்பதை காணுகிற தேவன் அனுமதித்து நாம் கிறிஸ்துவில் ஒரு மனதிலே இருக்கிறோமா, ஒரு மனதின் கட்டிலே இருக்கிறோமா இல்லையா என்பதை சிலவற்றை அனுமதித்து அதிலே நாம் நிற்கிறோமா, நில்லாமல் போகிறோமா என்பதை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதில் நிற்காமல் போனவர்கள்தான் பெரும்பாலோர், நிற்காமல் போனவர்கள்தான் பெரும்பாலோர், விழுந்து போனவர்கள்தான் அநேகர். தற்காலிக காரியங்கள் என்று தற்காலிக கூடாரத்தை போடுவதற்கே விரும்புகிற மனம் உள்ளவர்கள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் தான் எடுப்பித்து கட்டுகிறவர். அது விழுகிறதற்கு ஏதுவான ஒரு கூடாரம் அது. ஆனால் அந்த விழுந்து போன அந்த கூடாரத்தை எடுப்பித்து கட்டினது கல்வாரி சிலுவையில் தேவன் தம்முடைய திரு சரீரத்தை தத்தமாய் அப்படியே கொடுத்ததில் தான் தாவீதின் கூடாரத்தை நிலைநிறுத்தினார். கர்த்தராகிய தேவன்
நிலைநிறுத்தினார். கிறிஸ்துவில் ஒரு மனம். அநேக நாட்களாய் இதை நாம் கேட்கிறோம், அநேக நாட்களாய் கேட்கிறோம். அற்ப விலை பெறாததுகளை எல்லாம், ஒன்றுக்குமே தேவனுக்கு முன்பதாக விலமதிக்கமற்றது, ஒன்றுமே விலமதிக்க முடியாததல்ல, ஒன்றும் விலமதிக்க முடியாததில்லை. அற்பமும் சொற்பமானதை எல்லாம் மேன்மையும் மகா மேன்மையானதென்றை இழுத்து கொள்கிற மனம். வேதத்திலே பார்த்தால் எப்பொழுது பார்த்தாலும் தேவனோடு கூட வாழ்கிற பிள்ளைகள் சில காலங்கள் தேவனை விட்டு பிரிந்து போகிற ஒரு கால சத்ருவாலே இடம் கொடுத்து வரும் பொழுது கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற தேவனாய் இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நேரிட்டிருக்கிற ஆபத்துகள், பேராபத்துகள், நித்திய ஜீவனை அடையக்கூடாதபடி அழிந்து போகிற நிலைமைகள், தங்கள் மீறுதல்களினாலே, தங்கள் பாவத்தினாலே, தங்கள் கீழ்ப்படியாமையினாலே சம்பாதித்து கொண்டவைகளிலே அழிஞ்சிராதபடி தேவனுடைய கரம் இறங்கி வந்து மீட்டு காப்பாற்றுகிறது. முதலாவது பெரிய ஒரு நன்மையை செய்கிறது, அழிஞ்சிராதபடி தூக்கி எடுத்து கொண்டு நிறுத்துகிறது. பிறகாலே விழுந்ததில் பட்ட காயங்கள், அடிகள் எல்லாம், அதில் வந்த கரைகள், அழுக்குகளை எல்லாம் கர்த்தர் மன்னித்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்குகிறார். கர்த்தர் சுத்தமாக்கி திரும்பவுமான படுகுடியிலே விடாதபடி, மரணக்குடியிலே விடாதபடி தன்னில் தானே வேரூன்றி நில்லாதபடி கிறிஸ்துவின் கண்மலையிலே வேரூன்றி நிலை நிற்கும்படி அஸ்திபாரம் போட்டு நிலை நிற்க செய்கிறார். புரிந்து தலையை ஆற்றமோ புரியாமல் தலையை ஆற்றமோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதன் எப்படி தன்னை சீர்கழித்து கொள்கிறானோ, தன்னை சீர்கெடுத்து கெட்டு போகும்படி செய்தாலும் அவன் தேவனண்டையிலே அவன் வருவதற்கு காரணமே தேவன்தான். அவன் புத்தி தெளிவடைந்து வருவது கூட தேவனால தான். அவனாலே அவன் புத்தி தெளிவு அடைவதில்லை. தேவனுடைய மிகுந்த இரக்கத்தின் கிருபையினாலே புத்தி தெளிவடைந்து தேவனிடத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட பிறகு திரும்ப அவன் பழைய பாவங்களுக்கும் புதிய பாவங்களுக்கும் புதிய மீறுதலுக்கும் புதிய அக்கிரமங்களுக்கும் புதிய கீழ்ப்படியாமைகளுக்கும் கடந்து செல்லாதபடி கர்த்தரோட கூடவே கர்த்தரின் ஒரு மனதிலே கர்த்தரோடு கூட ஐக்கியத்திலே நிலைத்து வாடும்படியான ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணி தரார். விரும்பத்தகாத நிகழ்வுகள், விரும்பத்தகாத சம்பவங்கள், விரும்பத்தகாத ஏற்கவே முடியாத கொடூரமான தாக்குதலுக்கு தேவனுடைய பிள்ளைகள் உள்ளாகிறார்கள். ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் சிலவற்றை தேவன் அனுமதித்து நடத்தும் போது அதிலேயும் தேவனை விட்டு பிரிஞ்சிராதபடி, இத்தனை கொடூரங்கள் மத்தியிலும் தேவனை விட்டு பிரிஞ்சிராதபடி அவர் ஒருத்தர் தான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்மை விட்டு பிரிந்து போவாத தேவன் என்று. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றும், நான் உன்னை மறவாத தேவன் என்றும். மறந்து விலகி செல்வது தான் மனிதர்களாகிய நாம தான் தேவனை விட்டு விலகி போய்விடுகிறோம். தேவன் நம்மை விட்டு விலகி போவதே இல்லை. இறங்குகிற தேவனாலே தான் மனிதனுக்கு எல்லா விதமான ஈவுகளும் கிடைக்குது. இன்றளவும் ஒரே ஒரு கடுகளவு ஈவு கூட இல்லை. இரக்கமற்ற தேவனை போல காணப்படுகிறார். ஒரு ஒத்தாசை செய்யாத தேவனை போல காணப்படுகிறார். ஒரு துணை செய்கிற தேவனை போல காணப்படாதது போல காணப்படுகிறார். ஒரு சகாயத்தையும் செய்யாதவரை போல காணப்படுகிறார். ஒரு கடுகளவு ஆசீர்வாதத்தை கூட கொடாதவராக காணப்படுகிறார். ஆனால் அப்படியாக அவர் இருக்கிறவர் அப்படி கிடையாது. நிச்சயமாக தம்முடைய தன்மையிலே மாறாதவராய் இருக்கிறதுனால, தம்முடைய குணத்தில் அவர் மாறாதவராய் இருக்கிறதுனால, தம்முடைய வார்த்தையில் மாறாதவராய் இருக்கிறதுனால, தம்முடைய வாக்கில் மாறாதவராய் இருக்கிறதுனால, அந்த மகா பரிசுத்த அன்புள்ள தேவன்
தம்முடைய பிள்ளைகளில் இருக்கிற குறைவுகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்கி தம்முடைய தூய இரத்தத்தினாலே பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக்குகிற தேவனுடைய கரத்தினாலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எந்த கால சூழ்நிலையிலும் எந்த மனிதனும் எந்த மனுஷியும் நம்பத்தகுந்தவன் அல்ல. கர்த்தராகிய தேவனை தவிர நம்பத்தகுந்தவர் அவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. என்னை உள்பட ஒருத்தர் கூட கிடையாது. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கூட இல்லாதது போல இருந்தாலும் அவர் கூட இருக்கிறார். தினமும் மனிதனை தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற மனிதர்களை இந்த உலகம் வெட்டுகிறது. இந்த உலகம் கண்மூடித்தனமாக வெட்டுகிறது. ஆனாலும் அவன் படுகொலை செய்யப்படும் பொழுதும், அவன் அனுதினமும் படுகொலை செய்யப்படும் போதும் கர்த்தருடைய இரத்தம் அவனை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய இரத்தம் அவனை உயிர்ப்பித்து அவனை செத்த பிணமாக, அனுதினமும் செத்த பிணமாக மாற்றுகிற காரியத்திலே அவனை உயிரடையும்படி செய்து அவனை கர்த்தரிலே கிரியை செய்யும்படி தேவனுடைய இரத்தம் அனுக்கிரகம் அனுதினமும் செய்கிறது. கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையில் தான் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வரார். கர்த்தர் நம்மோடு கூட. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுக்கு தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். கடந்த வாரம் பார்த்தோம் தானியேல் 6ஆவது. கடந்த வாரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை 120 நாடுகள் 120 நாடு தரியு ராஜா என்பவன் அரசாட்சிக்கு வருகிறான். மேதியனாகிய தரியு அரசாட்சிக்கு வருகிறான். அவனுடைய அரசாட்சியிலும் தானியேல் இருக்கிறார். பல ராஜ்யங்களிலே இருந்த பல ராஜாக்கள்
அரசாட்சியில் இருந்த தானியேல் இந்த அரசாட்சியிலும் கர்த்தராலே அவர் இருக்கிறார், அந்த அரண்மனையிலே இருக்கிறார். அவரை இந்த ராஜா தன் தேசங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு 3 பேர்களை நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும் என்றும் அதற்கு சரியான நபர்கள் 3 நபர்கள், அதில் 3 நபர்களில் 2 நபர்களை குறித்து பெயர் இங்கே குறிப்பிடப்படலை. ஒன்றே ஒன்று தானியேலை மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த 3 பேர்களிலே தானியேலை பிரதானமானவனாக மேற்பட்டவனாக வைக்க வேண்டும் என்று தரியு கண்ட தன் தேசங்களை ஆளும்படியாய் வைத்திருக்கிற பிரதானிகள், தேசாதிபதிகள், அதை சார்ந்தவர்கள், அதில் உள்ளே இருக்கிற பல நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அதில் மிக பிரபலமாய் பேசப்படுகிறவர்கள் என்று இருக்கிற எல்லாரை காட்டிலும் தானியேல் கர்த்தராலே மேம்பட்டவனாக இருந்தார், மேற்பட்டவராக தரியுவுக்கு காணப்பட்டார். இந்த தானியேலை போல தேவ ஆவி பெற்ற, யாரால? தேவ ஆவி பெற்ற தானியேலை போல ஒரு மனுஷன் கிடையாது. தேவனுக்கு முன்பாக உண்மையும் பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமான இந்த ஞானமும் விவேகமும் நிறைந்த இந்த தானியேலை போல ஒருவன் கிடையாது. இந்த பகுதியில் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் பெயர்களும் இதில் இல்லை. அவர்கள் காலகட்டத்தில் எங்கு இருந்தார்கள், என்ன சூழ்நிலையில் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. அவர்களை குறித்து இங்கு எங்குமே குறிப்பிடப்பட. ஏனென்றால் தானியேலுடைய நண்பர்கள் தான் சாத்ராக், மேஷாக். இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் போலல்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மனதிலே, கிறிஸ்துவின் ஒரு மனதிலே வாழுகிற நண்பர்கள். உலக பிரகாரமான சாக்கட நண்பர்கள் கிடையாது. ஆனால் இவர்கள் பரிசுத்த தேவனோடு கூட வாசம் பண்ணி உறவாடி ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய தானியேலுடைய சிநேகிதர்கள். அவர்கள் இந்த இடத்துல, இந்த சம்பவம் நடைபெறுகிற இந்த காரியத்தில் அவர்கள் எதில் இல்லை. எதனால் இல்லை என்பது தெரியாது. இதை வைக்க வேண்டும், அவனை உயர்த்த வேண்டும், அவனை இந்த போஸ்டில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று ராஜா முடிவெடுக்கிறார். ராஜாவுடைய முடிவை ராஜாவை சேர்ந்தவர்களுக்கு கட்டாயம் தெரிய வரும். ராஜாவை சேர்ந்தவர்களுக்கு தெரிய வரும்போது தானியேலை இருக்கவே கூடாது என விரும்புகிற கூட்டம், தானியேல் இருக்கவே கூடாது. ஏனென்றால் தேவ ஆவி பெற்ற அவன் இருக்கக்கூடாது. எந்த ராஜாங்கங்கள் மாறினாலும் இவன் மட்டும் என்னவா இருக்கிறான்? தேவன் அவனுக்கு வச்ச ஸ்திதியிலும், தேவன் அவனுக்கு வைத்த நல்ல நிலையிலும் தேவனோட கூடவே அவன் இருக்கிறான். இவன் ஒரு தனித்துவமாக இருக்கிறான். இவன் நம் எல்லோரோடையும் இவன் கலப்பது இல்லை, நம் எல்லோரோடையும் ஒன்று சேர்வதும் இல்லை. முற்றிலுமாக வேறுபட்டவர்களாக ஒரே தேவன் என்று சொல்லி பறைசாற்றுகிற இவன் இருக்கவே கூடாது. இவன் இருந்தால் நமக்கு நல்லதே இல்லை என்று அவர்கள் விரும்பினாலும், அவர்களுக்குள்ளே இருக்கிற சாத்தான், அவர்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? பொய்க்கு பிதாவாகிய சாத்தானோடு இருக்கிறது. தானியேலை அழிக்க விரும்புகிறவர்கள். அவனுக்கு இந்த போஸ்ட் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கல. அவங்க போஸ்ட் எடுக்க, அவனுக்கு இந்த போஸ்ட்டை கொடுத்துடக்கூடாது என்று நினைக்கல. அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. இன்றளவும் சாத்தானின் மனுஷர் மூலமாக செய்கிற காரியமும் இதுவே. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே, ஸ்திதியிலே தேவனாலே நிலைநிறுத்தப்பட்டு தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்படக்கூடாது. தேவன் எங்கு எவர்களை வைத்து எவர்களை கொண்டு
நாம் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறோமா அல்லது ஆழ்ந்த இதுக்குள்ளே இருக்கிறோமான்னு தெரியாது. அநேக வருஷங்களாக இந்த நிலைமையை சந்திக்கிறேன். அப்போ இருக்கவே கூடாது. ஆதியில் இருந்தே சாத்தான், ஆதியாகமத்தில் இருந்தே பார்த்தா சாத்தான் இதே வேலையை தான் செய்துக்கிட்டு வர்றான். சாத்தானின் மனுஷரோடு கூடிக்கொள்வது மிகுந்த சந்தோஷம், எல்லையில்லாத சந்தோஷம். தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுதலை பண்ணின அந்த சந்தோஷத்தை போல எண்ணுகிறார்கள். ஆனால் எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேலரை விடுதலை பண்ணாத மனுஷர்களோடு தேவன் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவனாலே அங்கீகரிக்கப்படாதவர்களுக்குள்ளே ஐக்கியத்தை மனுஷர்கள் விரும்புகிறார்கள். அன்றைக்கு எல்லாம் கூடிக்கொண்டவர்கள், தானியேலுக்கு விரோதமாக கூடிக்கொண்டவர்கள் ஒருவர் அல்ல, ஏராளமான பேர்கள். எத்தனை பேர்? ஏராளமான பேர்கள். தானியேல் அவர்களுக்கு என்ன செய்தார்? ஒன்றும் செய்யல. அவர்களுக்கு விரோதமாய் தானியேல் என்ன செய்தார்? ஒன்றும் செய்யல. அவருடைய ஐக்கியம் யாரோட இருந்தது? அது ஒண்ணுதான். நிலையான ஐக்கியம், நிரந்தரமான ஐக்கியம், முடிவில்லாத ஐக்கியம், தலைமுறை யுகமாய் கடந்து போகிற நித்திய ஜீவனோடு கடந்து போகிற ஒரு ஐக்கியம், தன் சிருஷ்டித்த தன் தகப்பனோடு இருக்கிற ஐக்கியம். அவரோடு கூட தான் அவர் வாழ்வு எல்லாமே, அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய அஸ்திபாரம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய எல்லாமே, அவருடைய பிழப்பு, அடுத்த காரியம் எல்லாமே அவர் தான். யாரு? நம்மை சிருஷ்டித்த தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து தான். அவரோடு கூடவே இவன் இருக்கிறானே, அவரோடு கூட இல்லாதபடி இவனை எடுத்தாதான் இவனை என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். ஆனால் அப்படி எடுக்க முடியாது. அப்போ இவன் தேவனை விட்டு பிரிந்திருக்க மாட்டான்னா அந்த விஷயத்தில் தான் இவனை பிடிக்கணும். இவனை என்ன செய்யணும்? இவனை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இவர்கள் அநேக நாட்களாய், இன்றைக்கல்ல, பல நாட்கள் அல்ல, அநேக நாட்களாய் இவர்கள் ஆலோசித்து தரியோ அரியணையிலே வந்த பிறகு, ராஜாங்கத்தை அமைத்த பிறகு, யாரை இதில் பொறுப்புள்ளவர்களாக நியமித்து அதை திட்டமிடுகிற காலகட்டத்திலிருந்தே இவர்கள் இந்த காயை என்ன செய்கிறார்கள்? சர்பத்தின் மனுஷர் சர்பத்தோடு சேர்ந்து, சர்பம் அவர்களோடு கூட சேர்ந்து, சர்பம் அவர்கள் மறைவிலே இருந்து கிரியை செய்து வருகிறதை தானியேல் காணாவிட்டாலும், தானியேல் அறியாவிட்டாலும், தானியேலின் தேவன் இடைவிடாத தேவனை ஆராதிக்கிற தானியேல் தேவனை ஆராதிக்கிறார் இடைவிடாமல். அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவன் அதை அவமாக்கலாம். அவர்களுடைய அந்த கொண்டு வருகிற அவர்களுடைய பிளான், அவர்கள் என்னென்னலாம் கொண்டு வருகிறார்களோ அதை கொண்டு வருவதற்கு முன்பதாகவே அதை என்ன செய்யலாம்? சிதறடிக்கிற காரியத்தையும் செய்கிறவர் தான். ஆனால் இந்த காரியத்தில் அவர்கள் விரும்புகிற காரியம் அவர்கள் தானியேலிலே நிறைவேற்ற வேண்டும், தேவ பிள்ளைகளே நிறைவேற்ற வேண்டும், தேவ ஆவி பெற்ற மனுஷனிடத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் கொள்ளை ஆசையும் கொள்ளை விருப்பம் கொண்டவர்களாக, கொடூர விருப்பம் கொண்டவர்களாக, கொலைவெறி விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கேட்குறோமா? இருக்கிறோமா? இருக்கிறார்கள். அந்த காரியம் எப்படியாவது ராஜாவினிடத்தில் கை கூடி வர வேண்டும். எப்படியாவது தானியேல் இந்த போஸ்டுக்கு வந்துட கூடாது என்பதல்ல, அவன் இருக்கக்கூடாது.
அவன் இருக்கவே கூடாது. கூடாது. ஆள் இல்லைன்னா பதவியாவது, போஸ்டாவது, அதிகாரமாவது, ஆளுகையாவது எதுவுமே இருக்காது. ஆளே இல்லைன்னா என்னது? ஒன்றுமே இருக்காது. சர்வத்தையும் ஆளுகிறவரோட, எதை? சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட, ஜீவனுள்ள தேவனோடு கூட தானியேல் ஒரு மனமாய் ஐக்கியமாய் இருக்கிறார். அவரோடு கூட இவர் பேசாமல் இவரால் இருக்க முடியாது. சர்வ வல்ல மற்றவங்களோட நம்ம பேசாம இருக்க முடியாதுங்கிறது ஏகப்பட்ட கூட்டத்தார் இருக்கிறாங்க. தேவனை தவிர்த்து பரிசேயரை போல தேவனை சேவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்னது? கட்டாயம் வேதம் வாசிக்க வேண்டும், கட்டாயம் ஜபிக்க வேண்டும், கட்டாயம் உபவாசிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோடு கூட ஐக்கியமாய் தேவனுடைய ஒரு மனதிலே இல்லாமல் இருப்பார்கள். வேதம் படிப்பார்கள், ஜபம் செய்வார்கள், உபவாசம் செய்வார்கள். ஆனால் தேவனோடு வாசம் பண்ண மாட்டார்கள். தேவனோடு கூட வாசம் பண்ண மாட்டார்கள். படிப்பது வேதம், ஜெபிப்பது தேவனுடைய ஜெபம், உபவாசம் பண்ணுவது தேவன் பார்வையில் உபவாசம், அநேக காரியங்கள், உபதேசங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் தேவனோடு கூட ஐக்கியம் இருக்காது. தேவனோடு கூட ஒரு மனம் இருக்காது. ஆனால் தானியேலோ அப்படி அல்ல. இந்த தானியேலை கண்டு எரிச்சலும் கோபமும் மூர்க்கமும் அநேகருக்கு இருக்குது. பொறாமைகளும் எரிச்சல்களும் மூர்க்கமும் அதிகமாக இருக்குது. தானியேலுக்கு ராஜாங்கத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செம்மையாக செய்து முடிக்கிறவர் கர்த்தராலே செய்து முடிக்கிறவர், நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். தானியேல் நேர்த்தியாக அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டான் என்று தெரியும் போது, அது நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடாதபடி அதற்கு என்னென்ன சீர்குலைவுகளை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலையும் செய்து அண்டர் கிரவுண்டில் செய்து முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தராலே அது நல்ல ரிசல்ட்டாக வரும்போது, ராஜா பாராட்டும்படியாய் வரும்போது அவர்களுக்கு இன்னமும் கோபம் அதிகமாகுது. எவ்வளவு செய்தாலும், எவ்வளவு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் செய்தாலும், அவன் செய்கிற ஒர்க்கை, அவன் ஆராதிக்கிற, இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் அவனுக்கு அந்த தீமைகள் எல்லாம், சுருக்கு, கண்ணி, வலை எல்லாவற்றிலும் தப்ப பண்ணி, எல்லா பதிவிடைகளிலிருந்தும் தப்ப பண்ணி, எல்லா சீர்குலைவிலிருந்தும் தப்பு பண்ணி, அவன் தடுமாற வேண்டும் என்று செய்கிற காரியங்கள், தடுமாற்றம் அடைய வேண்டும் என்று செய்கிற காரியங்கள், உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செய்ய வேண்டும் என்று செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தப்ப பண்ணி, எதிரையாவது ஒரு மிஸ்டேக்கில் கட்டாயம் அகப்பட வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களில் நிச்சயமாக இதில் மிஸ்டேக் உண்டாகும் என்று நினைத்த காரியத்தில் ஒரு மிஸ்டேக்கும் வராதபடி அவன் நம்புகிற, அவன் நம்பிக்கை வைத்திருக்கிற, அவன் இடைவிடாத ஆராதிக்கிற தேவன் அவனை தப்ப பண்ணி அவனுக்கு நல்ல ரிசல்ட்டை அவனுக்கு என்ன செய்துறாரு? கொடுக்கிறார். அவனுடைய ப்ரொமோஷனை தடுக்கவே முடியாது. அவன் தேவனாலே, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையினாலே ப்ரொமோஷனை தடுக்க முடியாது. ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷனை தடுக்கவே முடியாது. அதிகாரத்துக்கு மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதை தடுக்க முடியாது. உயிரோடு கூட இருக்காதபடி செய்வது தான் தாள சிறந்தது. எது? அதுக்கு ஆமேனு. உயிரோடு கூட இருக்கவே கூடாது என்று சர்பத்தின் மனுஷர்கள் இன்றளவும் அதே பாணியதான். தேவனை நம்பி தேவனுடைய வழியில் இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் சாத்தானுக்கு விற்று போட்ட மனுஷர்களும் இதே தான் செய்கிறார்கள். இதே நகர்வை தான் நகர்த்துகிறார்கள். இந்த தானியேலுக்கு இந்த செய்தி வருவதற்கு முன்பு ராஜாவினிடத்திலே இதை சொல்லுகிறார்கள். என்னவென்று சொல்லுகிறார்கள்? 6ஆம் வசனத்தில், பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும்
வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனானாலும் தேவனை நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணாமல் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை லிஸ்ட் இதில் வரிசையா இருக்கு. 120 இதில் இருக்கிற தேசாதிபதிகள் அத்தனை பேரும் ராஜா உங்களை தான் 30 நாளில் உங்களை தான் நோக்கி கூப்பிடணும், உங்களை தான் நோக்கி பார்க்கணும், உங்களை தவிர வேற எந்த தேவனையும் வணங்கக்கூடாது, கும்பிடக்கூடாது, அதுக்கு விண்ணப்பம் பண்ணக்கூடாது, அந்த கடவுளை நோக்கி என்ன பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது, ஜபம் பண்ண கூடாது, வேண்டுதல் பண்ண கூடாது, ஒருத்தவங்க கூட பண்ணக்கூடாது. இந்த 30 நாள் உங்களை தவிர வேற யாரையும் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் பேசுறாங்க. ராஜா கேட்கல, அதுக்கு என்னையா அவசியம் வந்தது, உங்களுக்கு என்னையா வசதி, அவங்கவுங்க நம்பிக்கையில கும்பிட்டுட்டு போறாங்க, உனக்கு ஏன் அந்த இது வந்ததுன்னு ராஜா கேட்கலாம்ல. இவங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா, வேற வேலை இல்லை, இதுக்குன்னு கூட்டம் கூடி வந்திருக்கீங்க எங்கன்னு, எதுக்கே அது அவன் வேலையை பார்த்துட்டு போன்னு ராஜா சொன்ன என்ன பண்ண முடியும், இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டே இருங்கன்னு இல்லையா சொல்லலாம் இல்லையா. உங்களுக்கு இதான் வேலையா, 120 தேசத்துலையும் இதே வேலை தானே உங்களுக்கு, என்ன நோக்கி பார்க்கணும். நான் மனுஷன் இல்லையா, நான் என்ன கடவுளா, நான் ராஜாவாக இருந்தாலும் நான் மனுஷன் தானே, ஒரு நாள் மண்ணுக்கு போகிறவன் தானே, சதா காலம் உயிரோடு இருக்க போகிற ராஜாவா, என் ராஜாங்க நிரந்தரமானதா, என் அதிகாரம் நிரந்தரமானதா, என் ஆளுகை நிரந்தரமானதா. நீங்கள் கூப்பிட்றீங்களே ராஜாவே வாழ்கன்னு, கடைசி வரைக்கும் நீ என்ன நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகிறேன்னா, முடிச்சுட்டு அடுத்தவன் இதில் வந்து உட்கார போகிறேன். என்னை எதுக்கு கடவுளுக்கு சமானமாக்குற, கடவுளுடைய இதில் இது பண்ணுறவங்களை ஏன் தடை செய்ய வர. எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு காரியத்தையும் இந்த ராஜா என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தான்னா இவன் அனுமதிச்சிருக்கவே மாட்டான். இது எதுக்கு, இதுக்கு நீங்கள் எல்லாரும் கூடி வந்துக்கிட்டு இதுக்கு ஒரு தாக்கீதை எழுதணும், இதுக்கு ஒரு பவுடு போடணும், இதுக்கு ஒரு பத்திரம் போடணும், இதுக்கு ஒரு நான் கையெழுத்தை போடணும், முத்திரையை போடணும், எதுக்கு இது, எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்க கூடும், கேட்கலாம். ஒன்றும் கூட இந்த தரிகு ராஜா என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அவர்கள் என்ன எண்ணி வந்திருப்பார்கள், ராஜாவினிடத்தில் நல்ல கவர்ச்சியாக பேசணும், புகழ்ச்சியாக பேசணும், ராஜாவை நல்லா தூக்கி வச்சு பேசணும், ராஜாவை வைத்து பேசணும், எப்படியெல்லாம் அவர்கள் செட்டப் பண்ணி எல்லாரும் வந்து அப்படி புகழ்ச்சியாக ராஜாவினிடத்தில் பேசி வரும்போது ராஜா அதுக்கு ஆமோதிக்கணும். அது ஆமோதிச்சிட்டாருன்னா இவ்வளோ நாளாக நம்ம அண்டர் கிரவுண்டு ஒர்க் பண்ணி என்ன அண்டர் கிரவுண்டு ஒர்க்கு பண்ணி என்னது அது, என்ன அண்டர் கிரவுண்டு ஒர்க்கு, தேவனுடைய மனுஷனை அழிக்கணும், தேவனுடைய மனுஷனை பூமியில் இல்லாமல் போக பண்ணணும். விளங்குதா, விளங்குது, இல்லாமல் போக பண்ணணும். ஏராளமான ஏஜென்ட்டுங்க, ஏராளமான உளவாளிங்க பகையாளிகளோடு சேர்ந்து கொண்டு, அவர்களும் வேதம் வாசிக்கிறவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான், உபவாசம் பண்ணுகிறவர்கள் தான், உபதேசம் பண்ணுகிறவர்கள் தான், பரிசுத்தத்தை குறித்து கண்டிக்கிறவர்கள் தான், எல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து அவர்களுக்கு எதுவும் தெரியாது, அவர்களுடைய உத்தமத்தின் வழி நடத்தலை குறித்து அவர்களுக்கு எதுவும் தெரியாது, அவர்களுடைய ஐக்கியம் யாரோடு அந்த ஐக்கியம் இருக்கிறது என்பது அவர்களுக்கே தெரியாது. ஆனால் தேவ மனுஷன் இருக்கக்கூடாது, தேவ ஆவி பெற்றவன் இருக்கக்கூடாது, தேவன் அவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிற பரிசுத்த நோக்கம் நிறைவேறவே கூடாது. அது தேவ மனுஷனானாலும் தேவ மனுஷியானாலும் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தீர்மானம் என்ன, யோபித்த தீர்மானம் என்ன, அவன் இந்த ஜீவனுள்ளோ தேசத்திலிருந்து அறுப்புண்டு போக வேண்டும். அன்றைக்கு தானியேல் இடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு ராஜாங்கத்தின் காரியத்திலும் கணக்கு வழக்கிலும் அவருடைய பணிகளிலும் அவருடைய வேலைகளிலும்
எதுலேயுமே தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. எதுலேயுமே அவன் கேரக்டரில் இருந்து எதுலேயுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ராஜாங்கத்துக்கு விரோதமாக செய்தான், ராஜாவுக்கு விரோதமாக செஞ்சான், தேச துரோகம் செஞ்சான், அது பண்ணான் இது பண்ணான்னு ஒன்றும் அவர்களால் நிரூபிக்கப்பட முடியல. இல்லைங்க, நிரூபிக்கப்பட முடியல. அவன் தேவனை ஆராதிக்கிற விஷயத்தில் தேவனை அவன் இடைவிடாமல் ஆராதிக்காமல் அவனால் இருக்க முடியாது. அதில் தான் பிடிக்கணும். இடைவிடாமல் இடைய தேவனை விட்டு 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 ஆராதிக்கிறவர்கள் தான் நாம. பெரும்பாலோராகிய நாம தான் இடைவெளி விட்டு 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 ஆராதிக்கிறவர்கள். என்ன விட்டு விட்டு? இடைவெளி விட்டு 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 ஆராதிக்கிறவர்கள். அந்த இடைவெளியை விட்டு விட்டு ஆராதிக்க வரும்போது ஒன்று பண தேவைக்கு வருவோம், இல்லைன்னா மன தேவைக்கு வருவோம், இல்லைன்னா நல்ல காரியம் நடக்கிறதுக்காக வருவோம், இன்னும் வேற என்ன நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வருவோம், நல்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்காக வருவோம், இன்னும் நல்ல ஒரு ஜெயம் வரத்துக்காக வருவோம், கடந்து போன பேலியாட்களுடைய நட்புகள் நமக்கு வேணும்னு வருவோம், எல்லாத்துக்கும் வருவோம். ஆக அந்த தேவன் நமக்கு தேவைப்போம். அதுக்காக நம்ம ஆண்டவரை பிடிப்போம், அதுக்கு ஒரு உபவாசம் போடுவோம், அதுக்கு ஒரு சிறப்பு காணிக்கை கொடுக்குறோன்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் காணிக்கை கொடுக்குறோன்னு சொல்லுவோம், அதுக்கு ஸ்பெஷல் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செய்யணும்னு நினைப்போம். எல்லாவற்றையும் காண்கிற தேவனுக்கு தெரியும் எது உண்மையான பரிசுத்தமும் உண்மையும் பக்தி உள்ள ஆராதனை எது, நம்பிக்கையின் அவரை நம்புகிற நம்பிக்கையின் ஆராதனை எது, நம்பிக்கையில் காத்திருக்கிறதில் ஆராதனை எது என்பதெல்லாம் அவரை சார்ந்திருக்கிறவர்களை அவருக்கு தெரியும். வாயிலே அறிக்கை எவ்வளோ பேர் சொல்லுவார்கள், அதையெல்லாம் கேட்டு நம்புகிறதுக்கு தேவன் மனுஷன் அல்ல, தேவன் மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. எல்லா விதங்களிலும் பார்க்கிறார்கள், தானியேலை பார்க்கிறார்கள். இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ மனுஷன். இடைவிடாமல், நம்மை போல அல்ல, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். தானியேலை போல நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள் கிடையாது. இருந்தால் நல்லதுதான், ஆனால் கிடையாது. தானியேலிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, தேவனுடைய பார்வையிலும் இல்லை, அவனை பகைக்கிறவர்களுடைய பார்வையிலும் இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒருவேளை நம்மிடத்தில் குறைகள் அநேகம் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், மீறுதல்கள் இருக்கும், தவறுகள் இருக்கும், தப்பிதங்கள் இருக்கும், தேவனுக்கு பிடிக்காது இது இருக்கும். அதை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரை, என்னை மன்னித்து நான் அறிக்கை செய்த பாவங்களும் அறிக்கை செய்யாமல் எனக்கு தெரியாமல் இருக்கிற காரியங்களும் நான் இடறின பாவங்களிலே எவைகள் இன்னும் இடறினேன் என்று தெரியாமல் இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், கீழ்மைகள், துரோகங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருங்க ஆண்டவரே. இயேசுவே மன்னித்து உம்முடைய இரத்தத்தினால என்னை என்ன செய்யுங்க, கழுவுங்க. என் வாயின் வார்த்தைகளின் செயல்களுடைய துணிகரங்கள் எல்லாம், என்னுடைய மிருகத்தனமான அடாவடித்தனமான காரியங்கள் எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னித்து எனக்கு இரக்கம் பாராட்டிருங்க. என்னை மன்னித்து இரக்கம் பாராட்டி எனக்கு ஒத்தாசை செய்யுங்க. உங்கள் கண்களில் எனக்கு இரக்கமும் தயவும் எனக்கு கிடைக்க செய்யுங்க. கர்த்தரை தவிர உண்மையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன் வேற ஒருவரும் இல்லை. தவறு செய்து தேவனிட்ட பிரிந்து போவது மனுஷராகிய நாம் தாம் தவிர, அவரவர்தான் தவிர, தேவன் மனுஷனை விட்டு பிரிந்து போகிறவரே அல்ல. பிரிந்து போகிறவரே அல்ல. பிரிந்து போவது மனிதன்தான். பரிசுத்தத்தை இழந்து, உத்தமத்தை இழந்து, தேவன் வைத்த நம்பிக்கையை குலைத்து போட்டு அவரை விட்டு வேண்டாம் என்று கடந்து போவது மனிதன்தான். தேவன் மனிதனை விட்டு பிரிந்து போகிறவரே கிடையாது. அந்த நல்ல தேவன் தானியேலோடவே இருக்கார். காண பொறுக்க மாட்டாத சத்துருக்கள், ராஜ்யங்கள் பலதை கண்ட இவன் இன்னும் அழியலையே, பல ராஜாக்களை பார்த்து கொண்டிருக்கிற இவன் அழியவே இல்லையே என்று இவர்கள் ஒரு ஆலோசனையை எடுத்துக்கொண்டு வந்து ராஜாவின் இடத்துல சொல்லும்போது, ராஜாவுக்கு அது ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்களே, கடவுளை தவிர இவரை தான் பார்க்கணும், இவரை தான் நோக்கி பார்க்கணும் என்று 30 நாளைக்கு இவரை தான் எல்லாரும் வணங்கணும், இவரை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தலைக்கு மேலே வெள்ளமாக காணப்பட்டுடுச்சு. அப்படியா, கொண்டாங்க, இந்தாங்க போடுறேன்னு போட்டுட்டார். இந்தாங்கன்னு போட்டுட்டார்.
இப்படி காரசாரமாக அந்த அரண்மனையில், அந்த அரசாங்கத்தில், அந்த ராஜாங்கத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே பணி செய்கிற தானியேலுக்கு இது தெரியுமா தெரியாதா? இதில் தெரிஞ்சிருக்குது, தெரியலன்ற ரெண்டும் போடப்படலை. ஆனால் கட்டாயம் தெரிஞ்சிருக்க கூடும். அவர் காதுக்கு இந்த செய்தி எட்டியிருக்க கூடும். சரி, 9ஆம் வசனம் பாருங்க. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையின் பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே வேத வசனம் என்ன சொல்லுகிறது? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும். என்ன போதிலும்? அறிந்த போதிலும். அறிந்த போதிலும்னா என்ன? அதில் போடப்பட்டிருக்கிறது என்ன? அவன் தேவனை ஆராதித்தால், ஜபம் பண்ணினால், இடைவிடாமல் ஆராதிக்கிற அவன் அதை தொடர்ந்து அந்த பரிசுத்த பழக்கத்தில், ஐக்கியத்தில் அவன் தொடர்ந்து போனால், அதை கண்காணித்து கொண்டே இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கண்காணிப்பார்கள், கண்டுபிடிப்பார்கள். எதுக்கு தான் வாய்க்கு இறையா போனோம்? எது வாய்க்கு இறையா போனோம்? அனிதினமும் யாரை விடுங்கலாமோ என்ற சிங்கத்துக்கு இரையாக போகிற காரியம் டெய்லி நடக்குது. ஆனால் தேவன் அதன் வாய்களுக்கு தப்புவிக்கிறார். அதன் பீறல்கள் வருகிறது, அதனுடைய நகப்பீறல்கள் வருகிறது, அதனுடைய பற்களுடைய பீறல்கள் வருகிறது, அதனுடைய உம்முறல்கள், அதனுடைய சத்தத்தினுடைய வருகிற சத்தத்தினாலே வருகிற வேதனைகள் வருகிறது. அதனுடைய குதியாட்டத்திலே வேதனைகள் ஏராளமாய் வருகிறது. ஆனால் அனுதினமும் இப்படிப்பட்ட சிங்கங்களுக்கெல்லாம் தப்புவிக்கிறவர். நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய், நீ அதை மிதித்து நடப்பாய். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி அன்றைக்கு தானியேலும் இந்த கொடுமையை சந்திக்கிறார். இந்த அழிவுக்குரிய காரியம் ஒரு 5 நிமிடம் தான். அதுக்கப்புறம் திருவிருந்துக்கு போயிடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட எந்த ஒரு மயக்கத்துக்கும் நீங்கள் ஆளாக வேண்டிய அவசியம் வராது. உள்ளத்துக்கு சிங்க கவியில் உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. சிங்கம் வாய்க்கு இறையா போயிடுவோன்னு தெரிந்த போதிலும், அறிந்த போதிலும், என்ன போதிலும் அது இப்போ நம்மளை சிங்கத்தில் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நம்மளை ஜெபம் பண்ணுறதை பார்த்தா சிங்கத்தில் சிங்க கவியில் நம்மளை தூக்கி போட்டுருவாங்க, ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டுருவாங்கன்னு இப்போ ஒரு உத்தரவு வருது, பார்த்துருவாங்க, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அது ஒரு மேட்ரே கிடையாது. ஆல்ரெடி நாங்கள் பைபிளை மூடி தான் வச்சுருக்குறோம். எவன் சொன்னால் நாங்கள் எடுத்து படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முன்கூட்டியே தேவ தரிசனம் பெற்று, தேவ சொப்பனம் பெற்று நாங்கள் பைபிளை மூடிட்டோம். நாங்கள் ஏற்கனவே தேவ சொப்பனம் பெற்று, தேவ தரிசனம் பெற்று, தேவ சத்தம் கேட்டு நாங்கள் ஜெபிப்பதை நிறுத்திட்டோம். தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறத நிறுத்திட்டோம். தேவன் உஷாராயிருன்னு சொல்லிட்டாரு, உஷாராருன்னு எச்சரிக்கை பண்ணிட்டார். அப்போயே உஷாராருன்னு எச்சரிக்கை பண்ணிட்டார். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? தப்பிச்சிட்டோமே, இந்த 30 நாள் தப்பிச்சிட்டோமே. நாங்கள் ஏமாந்து போகிறதுக்கு என்ன? தொடர்ந்து பைபிள் வாசித்து, தொடர்ந்து ஜெபம் பண்ணி, தேவன் விரும்புகிறபடி பேசவும், நடக்கவும், சொல்லவும் நடந்து நாங்கள் எதுக்கு சிங்கம் வாயில் போனோம்? ஒரு நாள் மண்ணு திங்க போது, ஒரு நாள் அப்போ மண்ணு தின்னுட்டு போட்டோம். நாங்கள் ஏன் இப்போ போய் அதுக்கு முன்கூட்டியே போய் ஏன் சிங்கம் வாயில் போனோம்? நம்மளை சவுச்சி திங்கிறவங்க வாயில் ஏன் போகணும் அப்படின்னு. நாங்கள் எப்பேற்பட்ட உஷாரான ஆட்கள்னு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் இவர் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்கு போய், பாருங்க, யார் வீட்டுக்கு போய்? தன் வீட்டுக்கு போய், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, இவருக்கு ஒரு சாதாரண ஒரு குமாஸ்தா வேலை. இவருக்கு என்ன வேலை? ஒரு குமாஸ்தா வேலை. இங்கே வர்றவங்க எங்கெங்க வரீங்க? ராஜா அரண்மனைக்கா? இந்த வாங்க, கதவை திறந்து விட்றோம், வாங்க போங்க, உள்ளே போங்க. உங்கள் பேர் என்ன? ரைட், குமாஸ்தா வேலை. நீங்கள் உள்ளே போங்க. எவ்வளோ வேலை இருக்கும் அவருக்கு. எவ்வளோ பேரை திறந்து விடுவார் இல்லையா? எவ்வளோ பேருக்கு பேரை கேட்டு எழுதுவார். எவ்வளோ பெரிய வேலை. ஆமென். குமாஸ்தா வேலை.
அரண்மனைக்குள்ள உள்ள இருக்கலாம், அப்படி போக்கும் வரவும் இருக்கலாங்கிறவங்களுக்கே தலகால் புரியல எங்கே இருக்கிறோன்னு. ராஜாவுடைய அரண்மனையில் நான் வேலை செய்கிறேன். ஆனால் என்ன வேலைன்னு இல்லை, ஆனால் என்ன செய்கிறேன், ராஜாவுடைய அரண்மனையில். ஆமாம், ராஜாவும் ராணிக்கு அடுத்தது நான் தான். ராஜாவும் ராணிக்கு அடுத்தது யாரு? இல்லை, ராணி ஒருவேளை முடியலன்னா ராஜாவுக்கு அடுத்தது ராணிக்கு பதிலாக நான் தான் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். 120 நாடுகளுக்கு இவர் பிரதான அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்று ராஜா விரும்புகிறான் என்றால் இவருக்கு எவ்வளோ பெரிய கனத்தையும் மேன்மையும் கர்த்தர் கொடுத்துருப்பார். எவ்வளோ பெரிய வேலையில் எவ்வளோ பெரிய பிஸியில் இருப்பார். எவ்வளோ பெரிய பிஸியில் இருப்பார். எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருப்பார். போகும்போதெல்லாம் வீசிக்கிட்டு போயிட்டே இருப்பார்ல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை குறுக்கில் பேசாதீங்க, பண்ணாதீங்க, நான் அவ்வளோ பிஸியாக இருக்கேன், நான் இதில் இருக்கேன் அதில் இருக்கேன்னு போவாரா போக மாட்டாரா? தானியேல் 120 நாடுகளுக்கு ஒரு இதாக இருக்கிறாரு. அவருக்கு கோபம் வராதா? கடும் கோபம் வராதா? கடும் எரிச்சல் வராதா? தூக்கி வீசிட்டு போயிட்டார். அவர் பின்னாடி 10 பேர் பின்னாடி, அவர் எதை தூக்கி வீசுறாரோ ஓடி போய் எடுக்கிறதுக்கு 10 பேர் ஓடி வர மாட்டாங்களா? இல்லையா? பண்ண மாட்டாரா? எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கு, கால் அமுக்குடா, கை அமுக்குங்கடா சொல்ல மாட்டாரா? கொண்டாங்கடா, அங்கேருந்து எல்லாம் கொண்டாங்கடா, குடிக்க கொண்டாங்கடா, சாப்பிட கொண்டாங்கடா. நம்மளாம் நடக்க முடியாது. நான் சொல்கிறது தான் ராஜா கேட்பான், நான் சொல்கிறது தான் ராணி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது தான் ராஜாங்கமே இருக்குது, என்னை வச்சு தான் ராஜாங்கமே இருக்குது. எங்கேயாவது சொல்கிறாரா? இல்லை. அவர் அடக்கம் ஒடக்கமாக மனத்தாழ்மை உள்ளவரா? கர்த்தர் கொடுத்த பொறுப்பு, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த பணி, தகுதியற்ற நீசனுக்கு தேவன் பாராட்டின கிருபை பெருசு என்று சொல்லி, இல்லையா? பெருசு சொல்லி வரல. இந்த சத்திய போதகம் உள்ள போகாது. தேவன் சத்தியத்தை சொல்லும்படியாய் நியமிக்கப்படாதவர்கள் மூலமாய் சத்தியம் உள்ளே சர்ன்னு போயிடும். சர்ன்னு என்ன செய்கிறோம்? உள்ளே போய் அது வேலை செய்ய விட்டாலும் அதை சொல்ல, யார் மூலமாக சொன்னாலும் அது சத்தியம்தான். ஆனால் அந்த சத்தியம் என்ன செய்யும்? வேலை செய்யும். ஆமென். தானியேலுக்குள்ள அவனுடைய பெற்றோர் போட்ட விதை தேவனை குறித்து, யெகோவா தேவனை குறித்து, ஒரே தேவனை குறித்த கட்டளைகளும் கற்பனைகளும் பிரமாணங்களும் விதிமுறைகளும் அவருக்குள்ள சாரமாய் ஊறி போய் தேவனுக்கு பயந்தவனாய், தேவனுக்கு நடுங்குகிறவராய் அனுதினமும் நடுங்குகிறவராய் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போறார். அவர் வீட்டுக்குள்ள எருசலேமுக்கு நேராக அவர் பிறந்து வளர்ந்த தேசத்தின் பகுதியை பார்க்குறாரு. அங்கேருந்து பக்கத்திலே இருக்குது அது. அந்த திசையை நோக்கி அவர் அடிமைப்பட்டிருக்கிற இடத்துலேருந்து நோக்கி பார்க்கிறாரு. எங்கே? எருசலேமை நோக்கி, எருசலேமை நேராக. பலகணிகள் திறந்திருக்க, கதவை சாத்தி மூடிக்கிட்டு இல்லை, ஜன்னல்கள்லாம் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் ஜன்னல் பக்கமாக வந்து பார்ப்பானுங்க, ஜன்னல் பக்கமாக ஒளிஞ்சிருந்து எட்டி பார்ப்பானுங்க, முத்து கேட்பானுங்க. எல்லாம் தெரிஞ்சு ஜன்னலை மூடலை. வருவானுங்க, குற்றம் கண்டுபிடிக்க வருவானுங்க, குறை கண்டுபிடிக்க வருவானுங்க. என்னது? வருவானுங்க என்று சொல்லி அறிந்தும் தெரிந்தும் முன்பு செய்தது போலவே 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. நான் எவ்வளோ பெரிய தரிசனம் பார்க்குறவன் தெரியுமா? தானியேலுடைய கோபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் தானியேலுக்கு. உக்கர கோபம் கொண்டவனாய் தானியேல், மூர்க்கம் நிறைந்தவனாய். எங்கேயா போடுருக்கா? நான் பார்க்கிற சொப்பனமும் தேவன் எனக்கு காட்டுற பூமியில் எவனுக்குமே கிடையாது, எனக்கு வெளிப்படுத்துறது வேறு யாருக்குமே கிடையாது என்று மம்மதையும் பெருமையும் கொண்டவரா இருந்ததா வேதத்தில் இருக்குதா? இல்லை.
எது இருக்குதா? அடா புடா தடா புடா கடா புடான்னு செய்கிற காரியம் இருக்குதா? இருக்கா? இருக்கா? நான் யார் தெரியுமா? தேவனுடைய ஆவி பெற்றவன். நான் யார் தெரியுமா? நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? என் கூட இருக்கிற ராஜாலாம் யார் தெரியுமா? இங்கே சொல்லியிருக்காரா தானியேலு? இல்லையா? நான் வணங்குற தேவன் எப்படிப்பட்டவர் வேணா சொல்வார். சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்றார். அப்போ வணங்குறார், ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. யாருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு? என் ஆசையும் என் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கு நான் முழங்கால் படியிட்டு. அப்படி இல்லை. எங்கே முழங்கால் படியிட்டு? என் ஆசையை என் விருப்பத்தை தேவ சித்தம் போல சித்தரித்து காட்டுகிறதுக்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு நான் முழங்கால் படியிடுவேன். தேவனுடைய விருப்பத்தின் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படியிட மாட்டேன். தேவனுடைய பாதத்தில் என்ன செய்யப்பட மாட்டேன்? முழங்காடப்பட மாட்டேன். என்னை அனுதினமும் என்னை கருவறுக்கிறவர்களும், என்னை அனுதினமும் சபிக்கிறவர்களும், அனுதினமும் என் சந்ததிகள் ஒளிந்து போக வேண்டும் என்று என் வாயாலே சாபவார்த்தையை சொல்ல வைக்கிறவர்களும், சொல்ல என்னுடையவர்களையே சபிக்கும்படியாய் சொல்ல வைக்கிறவர்களையும் நான் ஆராதிப்பேன். அவர்களை நான் என்ன செய்வேன்? அவர்கள் மனதையும் அவர்கள் இருதயத்தை நான் விரும்பி ஆராதிக்கிறேன். என் உள்ளத்தில் வாழுகிற அவர்களை நான் ஆராதிக்கிறேன். தேவன் ஒருபுறம் இருக்கட்டும். இது ஒரு மனம் அல்ல. இது கிறிஸ்துவின் ஒரு மனம் அல்ல. இது ஒரு மனம் அல்ல. என் தேவன் விலக்கினவைகள், சாபத்தின் பிள்ளைகளை விலக்கினவர்கள், முற்களாய் இருப்பார்கள், முள்ளுகளாய் இருப்பார்கள் என்று இஸ்ரவேலருக்கு உபாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அவர்களை விலக்கினவர்களை நான் அண்டி நான் ஐக்கியமாய் நான் நிலைத்திருக்க விரும்புவேன் என்றால் என் அழிவை தேவனை தவிர வேற யாரும் காப்பாற்றவே முடியாது. இப்பொழுது காரியங்கள் சிலது செம்மையாக தெரியலாம், செம்மையாக தோன்றலாம், செம்மையாக நேர்த்தியாக ஞானமுள்ளதாக தோன்றலாம். ஆனால் அது நிச்சயமாக அது அழிவுக்குத்தான் கொண்டு போகுமே தவிர அவனை வெளியே கொண்டு வருவதற்கும் அவளை வெளியே கொண்டு வருவதற்கான காரியங்களாக இருக்கவே இருக்காது. இங்கே ஜபம் செய்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். 11ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பாருங்க, இவங்களுக்கு என்ன வேலை? இப்போ டெய்லி அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. சாத்தாங்குட்டிங்களுக்கு. எந்த குட்டிங்களுக்கு? சாத்தாங்குட்டி. இது எந்த மாதிரி சாத்தாங்குட்டிங்க? 2 வகையான சாத்தாங்குட்டிங்க. ஒன்று ஜபம் பண்ணுற சாத்தாங்குட்டிங்க, உபவாசம் பண்ணுற சாத்தாங்குட்டிங்க, பைபிள் வாசிக்கிற சாத்தாங்குட்டிங்க. ஆனால் தேவனோடு கூட ஒரு மனமாக இல்லாத சாத்தாங்குட்டிங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவனையே வழிபடாத அந்நிய தேவர்களை வழிபடுகிற ஒரு சாத்தாங்கூட்டம். இந்த 2 சாத்தாங்கூட்டங்களும் என்ன கூட்டம்? இந்த 2 சாத்தாங்கூட்டங்களும் டெய்லி பார்க்குது. இவன் கட்டாயம் தேவனிடத்தில் என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவான், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவான், பாவ அறிக்கையை செய்வான், தேவனுடைய இரக்கத்துக்கு அனுதினமும் தேவனுடைய இரக்கத்துக்கு கெஞ்சுவான், தேவனுடைய நடத்துதலுக்கு கெஞ்சுவான், தேவனுடைய அனுதின ஞானத்துக்கு புத்திக்கு கெஞ்சுவான், கேட்பான். இவன் டெய்லி ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டான். அதுவும் 3 வேலை பண்ணுறவன் கட்டாயம் பண்ணுவான். நான் சொல்கிறேன் பாருன்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த நம்பிக்கையின்படியே அங்கே தானியேல் பண்ணுறதை பார்த்தாச்சு. ஒன்றுக்கல்ல பல முறை பார்த்தாச்சு. இப்போ அதுக்கான ஆதாரத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்போ 12ஆம் வசனம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். திருப்பி ஏன்டா வர்றானுங்க இவனுங்க எல்லாம் மொத்தமாக திருப்பியும் வர்றானுங்க? அன்னைக்கு தான் கையெழுத்து போடணுன்னு வந்தானுங்க. இப்போ என்ன பண்ணுறானுங்க? 30 நாள் சொன்னானுங்க. 30 நாள் முடியல. அதுக்குள்ளே ஏன் இவனுங்க திருப்பி
வர்றானுங்க, இவனுங்க திருப்பி வர்றானுங்க. என்ன வரும்போது ராஜாவே வைத்தியர் அல்லவா, அதல்லவா, இதல்லவான்னு சொல்லும் போதே முதல்ல எதையும் கேட்காம நினைச்சவருக்கு இப்போ கொஞ்சம் இது வருது. இவனுங்க எதுக்கு வரானுங்க, இப்போ எதுக்கு கொஸ்டின் வைக்கிறானுங்க, எதுக்கு இதெல்லாம் வைக்கிறானுங்க, புள்ளி வைக்கிறானுங்க, என்ன விஷயம் என்பதை 13ஆம் வசனத்திலே அறிந்து கொள்கிறார். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். பார்த்தீங்களா, பண்ணுகிறான் என்றார்கள். உண்மையே தவிர உண்மையும் நீர் கொடுத்த கட்டளையும் அவன் என்ன பண்ணல, மதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தேவன் கொடுத்த கட்டளையை மதித்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனை நோக்கி ஜெபம் செய்தார் தானியேல். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், மாம்சத்தை அழிக்கிறவனுக்கு பயப்படாதீங்க, மாம்சத்தையும் ஆவியும் அழிக்க வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்க, அவருக்கு பயப்படுங்கன்னு. இந்த சத்தியத்தை அவர் அறிந்தவராய் இருந்தபடியினாலே அவர் திடனாய் அவர் நின்று இவ்வளோ தீங்கிலிருந்தும் தீமையிலிருந்தும் பேராபத்துகளிலிருந்தும் எங்கிருந்து எது கிளம்பும் என்கிறது தெரியாது என்கிற நிலையில் இருந்த ஆரம்ப காலத்தில் இருந்தோம். இதுபரியந்தமும் தேவனை ருசித்த அவர் இவனுங்க கட்டாயம் பிராது பண்ணுவானுங்க, போய் சொல்லுவானுங்க, மகா கொடுமை நிறைந்த சிங்கக்கவியில் போட வைக்கணும்னு போவானுங்க. இவனுங்க அங்கேருந்து பார்த்துனுக்கிறானுங்க, ஜன்னலேருந்து எட்டி பார்த்துனுக்கிறானுங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணுறானுங்க. இதே வேலை தான் பொழப்புதான்றதை அறிஞ்ச தானியேல் போய் அங்கே அரண்மனையில் போய் இதை சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே தானியேலுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் யாராவது இருந்திருக்கக்கூடும். தானியேல் உனக்கு விரோதமாக அங்கே ராஜாவின் இடத்துல பிராது பண்ணுறானுங்க, உன்னை சிங்க கபியில் தூக்கி போகிறதுக்கான காரியத்தை அங்கே பேசுகிறானுங்க, கொள்றானுங்க. ராஜாவுக்கு சம்மதி இல்லை, விருப்பம் இல்லை, ஒரு முகமே மாறிடுச்சு. என்னடா இவனுங்க கடைசியில் தானியேலுக்கு விரோதமாக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறானுங்களா என்று சொல்லி ராஜா இப்போ தடுமாறி நிலை குலைந்து என்ன முடிவு எடுக்கிறது என்பதையும், இந்த முடிவை எடுக்கக்கூடாது, கையெழுத்து போட்டனுடைய முடிவை எடுக்கக்கூடாது என்கிற ராஜா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு, உன்னை தப்புவித்து கொள்ள, உன்னை காப்பாற்ற என்று யாராவது சொல்லியிருக்க கூடும். ஆனாலும் தானியேல் வேதத்தின்படி பார்த்தால் திட நம்பிக்கையாகத்தான் இருந்திருக்கிறார். அப்பவும் அது கேள்விப்பட்ட பிறகும் அவரை சிங்கக்கபியிலே போடுவதற்கான ஆயத்த நிலைகளை உண்டு பண்ண போகிறார்கள் என்று தெரிந்தும் அவர் ஜெபிப்பதை, தேவனை நோக்கி கூப்பிடுவதை, தேவனை ஸ்தோத்தரிப்பதை அவர் விடவில்லை. ஒரு காலகட்டங்கள் நம்மளுடைய காரியங்கள் நிறைவேறவில்லை என்றதற்காக தேவனை விட்டு ஓடுகிற கூட்டத்தாராய் நாம் இராதபடி கர்த்தருடைய கிருபையினாலே நிலை நிற்கப்பட்டு நமக்கு முன்பாக கர்த்தராலே வாழ்ந்த தானியேல், நமக்கு முன்பதாக வாழ்ந்த தானியேல் ஒரு பேரை வச்சார், இடைவிடாத ஆராதிக்கிற தேவன். இடைவிடாதபடி தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய மனம் என்ன, நம் மனம் இருமனமாய் கர்த்தரோடு கூட ஒரு மனமாய் இருக்குதா, இருமனமாய் இருக்குதா என்பதை, அற்ப விலை பெறாததுகளோடு நம் மனம் ஐக்கியமாய் இருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் நல்லது. கர்த்தரோடு கூட நாம் ஒரு மனமாய் இருந்தால், ஒரு மன ஐக்கியத்தில் இருந்தால் நல்லது. சர்பத்தின் குட்டிகளோடு கூட நாம் உண்ணுவதும், சர்பத்தின் குட்டிகளோடு நாம் பானம் பண்ணுவதும் நம்மை நாமே அழித்து கொள்வது. இப்போ சொல்கிற வார்த்தை விழவே விடாது, அழித்து கொள்வது, அழிக்கொள்வது. ஆன்லைன்லேயே நமக்கு சர்பத்தின் விஷம் வந்துடுது. ஆன்லைன்
கம்யூனிகேஷன்லேயே நமக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஆன்லைன் கம்யூனிகேஷனில் ஃப்ரீ டெலிவரி வந்துட்டு எக்கச்சக்கமாக ஃப்ரீ டெலிவரி, அமேசான் ஃப்ரீ டெலிவரி வந்துருச்சு, எக்கச்சக்கமாக வந்துருச்சு. டெலிவரி பார்சலை ஓப்பன் பண்ணுறதுனால தான் எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட தீங்குகள், அப்படிப்பட்ட தீமைகள், அப்படிப்பட்ட பொல்லாப்புகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேரிடாத வண்ணம் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பாராக. நம்முடைய வாழ்வை விரும்புகிறவர் கர்த்தர் ஒருவரே. நம்மளுடைய நல்வாழ்வை விரும்புகிறவர் அவர் ஒருத்தர் மட்டுமே. நமக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதம் அவர்தான், நமக்கு உதவி வரும் கண்மலை அவர்தான். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவரும் அவர்தான். ஒரு சூழ்நிலையை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அதை அனுமதித்து, நீ சர்பத்தின் குட்டிகளோடு ஆன்லைனில் சாப்பிட்றியா, ஆன்லைனில் நீ விஷம் மருந்துறியான்னு பார்ப்பார். ஆமாண்டவரே, சவுல் சாப்பிட்டா அதே சாப்பாட்டை தான் சாப்பிட்றேன், சவுல் அந்த சூனியக்காரி மூலியமாக கொடுத்த சாப்பாட்டை தான் சாப்பிட்றேன், சவுல் அந்த சூனியக்காரி மூலியமாக கொடுத்த பானத்தை தான் நான் பானம் பண்ணுறேன், அதனால தான் உம்மோடு ஒரு மனமாய் என்னால் என்ன பண்ண முடியல, ஒரு மன ஐக்கியத்தில் இருக்க முடியல ஆண்டவரே. பல 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 விதமான ஐக்கியங்கள் தான் என் மனம் விரும்புது, என் மனம் விரும்புது. நான் அதையே நாடுவேன், ஒன்றையே நாடுவேன், அதையே நாடுவேன், அதிலே தங்கியிருக்க வாசம் பண்ணுகிறேன், அதையே வாஞ்சிக்கிறேன் என்று சங்கீதங்களில் ஆப்போசிட்டாக இருக்குது. இது தாவீது சொன்னதுக்கும் இதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கிருபையாய் விலக்கி காப்பாராக, விலக்கி காப்பாராக. ஏசபேலின் கூட்டங்களுக்கும் ஆமானின் கூட்டங்களுக்கும் விலக்கி, அகித்தோப்பேலின் கூட்டங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பாராக. தானியேலை சிங்க கபியிலிருந்து தூக்கி எடுத்தாரா இல்லையான்னு நம்ம அடுத்த வாரம் கர்த்தர் கிருபையில் பார்ப்போம். கர்த்தரையே நம்பியிருந்த, இடைவிடாமல் ஆராதித்த தானியேலை கர்த்தர் காப்பாற்றினாரா இல்லையா, தப்புவித்தாரா என்று கர்த்தர் கிருபையில் அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்து இருக்குது, ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் மீட்டிங் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினால இந்த உபவாசத்தை கூட்டத்தை கர்த்தர் நமக்கு பல கோடி மடங்காய் ஆசீர்வதித்து தருவாராக. நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக, ஆசீர்வதித்து தருவாராக. நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையின் இரக்கத்தின் மன்னிப்பின் கரத்தினாலே, ஆறுதலும் தேர்தலும் செய்கிற கரத்தினாலே, ஆற்றி தேற்றுகிற கரத்தினாலே, உம்முடைய அன்பின் வார்த்தைகளாலே ஆண்டவரை ஒரு குலைந்த உள்ளத்தை எடுப்பித்து நிலைநிறுத்தி உம்முடைய வார்த்தையை சொல்லும்படியாய், உம்முடைய ஆராதனையை நடத்தும்படியாய், இந்த நாளின் ஆராதனை உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாய் நிறைவேறும்படியாய், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் பாராட்டின இந்த இரக்கத்தின் தயவுக்காகவும் நடத்துதலுக்காகவும் கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். எள்ளி நகையாடுகிறவர்களும் பரியசுகிறவர்களும் இனி தொடர்ந்து செய்யாதபடி தேவரீர் ஏராளமான ஆத்துமாக்களை உமது நாமத்தினாலே அறுவடை செய்ய உம்முடைய மந்தைக்குள்ளே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. திரளான ஆத்துமாக்கள் நல்ல மெய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மந்தைக்குள் கடந்து வர கிருபை செய்யும். மந்தையில் இருக்கிற சில ஆடுகளையும் ஆன்லைனில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கண்மணியாய் காத்துக்கொள்ளும். எல்லாருடைய தேவைகள், அத்தியாவசியங்கள், அவசியம் எல்லாம் உமக்கு தெரியும். அத்தனையும் நிறைவேற்றும். ஒவ்வொருடைய ஜீவனும் உம்முடைய பார்வையிலே அருமையாய் இருப்பதாக. உங்கள் தெய்வீக நோக்கமும் சுத்தமையே அல்லாமல் வேறொன்றும் நிறைவேறாதபடி நீர் காப்பாற்றி வழி நடத்தும். உம்முடைய தெய்வீக சித்தம் மட்டுமே நிறைவேறுவதாக. ஆண்டவரே, போலியான வார்த்தைகளும் போலியான வாக்குத்தத்தங்களும் பொய்யான தரிசனங்களும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வராதபடி
அவைகளை எல்லாம் அவமாக்கி ஆண்டவரே ஹல்லேலூயா, கெட்ட சொப்பனங்கள் எல்லாம், தீமை சொப்பனங்கள் எல்லாம் ஒருபோதும் நிறைவேறாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே அதையெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு ஆண்டவரே கடந்து வருகிற நரிகளின் கூட்டங்களுக்கும் குள்ள நரிகளின் கூட்டங்களுக்கும் ஓநாய்களுக்கும் ஆண்டவரே தப்புவித்து ஹல்லேலூயா நீர் விலக்கி காத்தருளுவீராக. எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புக்கும் உடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் விலக்கி காத்தருளும், கண்மணியாய் காத்துக்கொள்ளும். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டதற்காய் இன்னமும் மகிமைப்படுவதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.